மீண்டும் ஒரு புது வீடியோ ஆரம்பிக்கலாமா? கம் லெட்ஸ் கோ. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையோட கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நம்ம வந்து வருஷம் தஞ்சாவூர் போவோம். இந்த வருஷம் கூட போயிருந்தோம். அதோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து எங்கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே வச்சிருக்கேன் பாருங்க, நல்லா அழகா தாத்தா பாட்டி பொம்மை. இது வந்து நான் 2021ல வாங்கினேன். அதுக்கு முன்னாடியும் பொம்மை வாங்குவேன். ஆனால் எப்படின்னா குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக அந்த கீழே மண் இருக்கு இல்லையா, ஆடிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொம்மை வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி வருஷம் எல்லாமே. 2021ல இருந்தே எனக்கு தோணுச்சு, சரி ஒன்று கலெக்ட் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, நம்ம ஏன் கலெக்ட் பண்ணி வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதனால ஃபர்ஸ்ட்டு நான் இந்த பொம்மை வாங்கினேன். இது வந்து 2021ல அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1800 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். 1800 அந்த ப்ரைஸ் இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க, ரொம்ப க்யூட் பாருங்க. நான் நவுத்தி தான் வச்சேன், ரொம்ப நல்ல அழகாக ஆடுது. நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி ஆமான்னு சொல்கிற மாதிரியே இருக்கும். நல்ல ரிலாக்ஸேஷனாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருக்குது. நம்ம ஃபேன் போட்டிருக்கனால அந்த மாதிரி நல்லா அழகாக ஆடுது. ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம உரம் வச்சுக்கலாம். அடுத்த பொம்மை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து அப்படியே காப்பாற்றி வச்சிருக்கேன். நான் இன்னும் ஷாக்கேஸில் எங்கேயும் வைக்கல. இந்த பொம்மை மட்டும் நான் ஷாக்கேஸில் வச்சிருந்தேன், எடுத்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து நல்லா சேஃபாக பேக் பண்ணி உள்ள வச்சிருக்கேன். ஏன்னா அதுக்கான ஒரு ஸ்பேஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. கொஞ்சம் கலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஷெல்ஃப் போட்டு வைக்கணும்னு ரொம்ப ஆசை. நடக்குமான்னு சரி தெரியல, பார்ப்போம். கிட்ட இருக்கிற அடுத்த பொம்மை இதுதான். இந்த பொம்மை பார்த்தீங்கன்னா 2022ல வாங்கினேன். 22ல இந்த நம்ம வாங்க போகும்போது ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த கதகளி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக பட்டுச்சு. அதனால தான் சரி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணேன். இது வந்து எங்கிட்ட இருக்கிறதுலேயே கொஞ்சம் காஸ்ட்லியான பொம்மை. ரொம்ப அழகாக ஆடும், ஃபுல்லாகவே ஆடும். இது வந்து 3 செட்டு, தலை மட்டும் தனியாக, அப்புறம் இது வந்து தனியாக, கால் தனியாக இருக்கும். அந்த மாதிரி 3 இதை வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடு தெரியுமா? நான் சும்மா தொட தான் செஞ்சேன். ரொம்ப அழகாக ஆடும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2700 அந்த ரேஞ்ச் இருக்கும். எங்கிட்ட இருக்கிறதுலேயே காஸ்ட்லியானது இதுதான். நான் வந்து எப்போவுமே நல்ல பெரிய ஷாப்பு, இந்த மாதிரி ஏசி போட்ட ஷாப்பு அதுலலாம் போய் வாங்க மாட்டேன். நமக்கு கோயில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி ரோட் சைட்லேயே வச்சுருப்பாங்க, அங்கே தான் வாங்குவேன். எப்போவுமே ஒரே இடத்துல தான் வாங்குவேன். அஃபோர்டபுளாகவும் இருக்குது, கலெக்ஷனும் நல்லாவே வச்சுருப்பாங்க. நான் எங்கேருந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து அதை காட்டுறேன், அந்த ஷாப் எங்கே இருக்குது என்ன இதுன்ட்டு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃபினிஷிங் வந்து ஃபேஸில் இருக்கிற ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பார்த்து தான் வாங்கினேன். இதுலேயே வந்து கலர்ஸ் இருந்தது ப்ளூ அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த ரெட்டுக்கு பதிலாக ப்ளூ இருக்கும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நார்மல் சைஸ்ல இருக்கிற ஒரு ஷாக்கேஸ்க்குள்ள வந்து இது நமக்கு பத்த மாட்டேங்குது. இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இதோடது அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால நம்ம ஷாக்கேஸ்க்குள்ள வந்து அதுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வைக்க முடியும். ஸோ நம்ம பார்ப்போம் ஒரு நாளைக்கு இதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் பண்ணி எப்போ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரியல. இது வந்து 2வது பொம்மை. இது வந்து 2700 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். 2022ல வாங்கின பொம்மை. இது வந்து நம்ம இந்த பக்கம் வச்சுக்கலாம். அடுத்த பொம்மை என்னன்னு காட்டுறேன். அடுத்த பொம்மை பார்த்தீங்கன்னா இதுதான். இது பார்த்தீங்கன்னா 2023ல வாங்கின பொம்மை. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு வந்து இந்த ராஜா ராணி பொம்மை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு தான் போயிருந்தேன். ராஜா ராணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் ஏதோ கொஞ்சம் பிடிக்கல அந்த டைமில். ஆனால் இது நல்லா இருந்தது, டான்ஸ் ஆடுற பொம்மை. ரொம்ப அழகாக இருக்குது. இதுவுமே வந்து 4 ஸ்டெப், இது தலை தனியாக, அது உடம்பு, அப்புறம் அந்த ட்ரெஸ் இது தனியாக இருக்கும். ஆனால் அழகாக ஆடும் பாருங்கள். ரொம்ப அழகாக சூப்பராக டான்ஸ் ஆடுற மாதிரியே ஆடும். ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு வந்து இந்த ராஜா ராணி இல்லைன்னா அந்த குதிரை இருக்குல்லையா, குதிரை மேலே உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி வாங்கலான்னு ஆசை. ஆனால் குதிரையில் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து அந்த பெயிண்டிங் வந்து எனக்கு பெருசாக பிடிக்கல. இது வந்து ஸ்டோன் வச்சு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, ரொம்ப பார்க்க அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1900 அந்த ரேஞ்ச் இருக்கும். 700 to 900 அந்த ரேஞ்ச் இருக்கும். எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. இது வந்து 2023ல லாஸ்ட் இயர் ஜனவரியில் கரெக்டாக வாங்கினேன். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது கலெக்ட் பண்ணுற பழக்கம் இருக்கா? உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பார்க்கவே க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு.
இதெல்லாம் வந்து நான் எப்பவுமே ஒரே ஷாப்ல தான் வாங்குவேன்னு சொன்னேன் இல்லையா. இதெல்லாம் வந்து நீங்க எங்க வாங்குவேன், இந்த வருஷம் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் கோவிலோட என்ட்ரன்ஸ் பக்கத்தில் இருக்கோம். இது வந்து எங்களோட தஞ்சாவூர் ட்ரிப்போட 3வது நாள் மார்னிங் நம்ம ரிட்டர்ன் கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம பொம்மை எப்பவும் மாதிரி வழக்கமாக வாங்குறத வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இந்த மாதிரி 2, 3 ஷாப் இருக்குது. இந்த ரோட் சைட்லேயே இருக்கும். இந்த ரோட்டுக்கு நேரா ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா, நல்ல பெரிய ஒரு ஷாப் இருக்குது. ஆன்டிக் ஷாப் மாதிரி. அந்த தலையாட்டி பொம்மையும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஆன்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அங்கே போனோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இது. எப்போவுமே அப்படி தானே, ஒரு பெரிய ஷாப்புக்கு போகும்போது கொஞ்சம் ரேட்டில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் எனக்கு இங்கே வந்து நான் 4 வருஷமாக வாங்குறேன். இது 4வது வருஷம். அதுக்கு முன்னாடியே நான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, எனக்கு கரெக்டாக அஃபோர்டபுளாக தெரிஞ்சுது. ஆனால் கலெக்ஷனும் வந்து பரவாயில்ல, நல்லா வச்சுருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நிறைய ராஜா ராணி பொம்மை இருக்குது. அதே மாதிரி டான்ஸ் ஆடுற பேர் பொம்மை நிறைய இருக்குது. மேலே வந்து இருக்கிற கதகளி வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து அந்த குதிரை இருக்குது. அந்த மாதிரி வாங்கணும்னு ஆசை. இப்போ இருக்கிற குதிரை வந்து எனக்கு கொஞ்சம் அந்த பெயிண்டிங் வந்து பெருசாக எனக்கு பிரைட்டாக தெரியல. அதனால் நான் இந்த வாட்டி அதை சூஸ் பண்ணல. நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏதாவது வித்தியாசமாக இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம். ஏங்க ப்ளூ நல்லா பார்க்கலாம். இருக்கு. நம்ம வந்து தலையாட்டி பொம்மை வாங்கியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செட்டில் வந்து அது இருக்காது. அது ஒரு ஓரமாக சைடில் இருந்தது. அதை எங்கள் கண்ணில் பட்டுச்சு, நாங்கள் வாங்கிட்டோம். நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இன்னொரு ஷாப்பு. இதுலேயுமே நிறைய கலெக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான். நீங்கள் நான் எங்கேருந்து பொம்மை வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வருஷம் நான் என்ன பொம்மை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட ப்ரைஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நான் அதை காமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி தஞ்சாவூர் சைடில் யாராவது இருக்கீங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதை விட அஃபோர்டபுளாக நல்ல இடத்துல எங்கே கிடைக்கும். இப்போ நான் வாங்கின இடம் நீங்கள் பார்த்தீங்க. அப்போ அதே மாதிரி வேற எங்கேயாவது இதை விட நல்லா அழகாக இருக்கும், நிறைய பொம்மை கலெக்ஷன் வச்சுருப்பாங்க, ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்கும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது டைரெக்டாக செய்கிறவங்க கிட்ட போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சவங்க தஞ்சாவூர் பக்கமோ இல்லை நீங்கள் போய் கலெக்ட் பண்ண இடமோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இயரில் நான் வாங்கும்போது வந்து எனக்கு அங்கே போய் நான் ட்ரை பண்ணலாம் இல்லையா. அதுக்காக கண்டிப்பாக வந்து தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பிடிக்கும் இல்லை பொம்மை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்கு. இப்போ வந்து இந்த வருஷம் இந்த 2024 நம்ம என்ன பொம்மை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இந்த வருஷம் வாங்கின பொம்மை பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் நான் வாங்கின பொம்மை இதுதான். இந்த வருஷம் 2024 நான் வாங்கின பொம்மை இதுதான். நிறைய பொம்மை வச்சிருந்தாங்க. இந்த குதிரையெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவும் இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து நமக்கு இந்த டான்சிங் டோல் தானே கிடைச்சது. ஸோ ராஜா ராணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் போனேன். போய் பார்த்தப்போ அதில் எதுவுமே வந்து நமக்கு அந்த ஃபினிஷிங் இல்லாதனால எனக்கு அது பிடிக்கல. சரி ஓகே வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் இந்த மாதிரி 2 பொம்மை ப்ளூ கலரில், இந்த க்ரீனுக்கு பதிலாக ப்ளூ கலரில் வச்சுருந்தாங்க. சைடில் கீழே வச்சுருந்தாங்க. டக்குன்னு அது கண்ணில் பட்டுச்சு, ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அதை எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த ஷாப்பில் இருக்கிறவர் வந்து இதே மாதிரி பிங்க் கலரில் காமிச்சாங்க. அந்த பிங்க் கலர் வந்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ அதை விட பிரைட்டாக அந்த ப்ளூ இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பார்த்தப்போ அதுக்குள்ளே அவர் வந்து இன்னொரு வேறு கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அதுதான் வந்து இந்த க்ரீனு. க்ரீன் வந்து அந்த சைடில் இப்போ பிங்க்கு, ப்ளூ, க்ரீனில் க்ரீன் நல்லா இருந்தது. எங்கள் பாப்பாவும் வந்து க்ரீன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படி அதனால நான் வந்து இது சூஸ் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 950 அந்த ரேஞ்ச் சொன்னாங்க. நமக்கு ஒரு 100 rupees கம்மி பண்ணி 800 850 அந்த ரேஞ்சில் வாங்கினேன். 850 நினைக்கிறேன். நான் ஹஸ்பண்ட் தான் வந்து பே பண்ணாரு. எனக்கு கரெக்டாக அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாருன்னு சொல்லி தெரியல. 750 850 இருக்கும். ஆனால் அவங்க சொன்னது வந்து 950 அந்த ரேஞ்சு. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. நல்ல ஸ்மைலிங் ஃபேஸாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் க்ளவுஸ் அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க.
உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகா இருக்கும். இது 2மே ரொம்ப அழகா இருக்கும். குட்டியா இருக்கு. என்கிட்ட இருக்கிறதுலயே வந்து கம்மியான பிரைஸ்ல நான் வாங்கின பொம்மை இதுதான். ஆனா இதுல எல்லாத்துலயுமே பார்த்தா இது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை இப்போதைக்கு இது. அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை இதா இருந்தது. இந்த கதகளி ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சு தான் நான் வாங்கினேன் இந்த பொம்மைய. கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் 2700க்கு அந்த பிரைஸ்க்கு நான் வாங்கினேன். ஆனா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் இத வாங்கவும் இதோட ஃபேஸ் பார்க்கவும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு இந்த பொம்மையில உங்களுக்கு எந்த பொம்மை ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எந்த பொம்மைக்கு ரொம்ப வோட்டிங் வருது இல்ல கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எந்த பொம்மை அப்படின்ட்டு. இந்த குட்டி பொம்மை, தாத்தா பாட்டி பொம்மை, அப்புறம் நம்ம டான்ஸ் ஆடுற பொம்மை இருக்கு, கதகளி பொம்மை. இதுதான் வந்து என்கிட்ட இருக்கிற பொம்மையோட கலெக்ஷன். இது வந்து கலெக்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்கிட்ட இருக்கிறத வந்து நான் உங்களுக்கு கூட காமிக்கிறேன். ஒரு 4 வருஷமா தான் நான் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இனி போக போக ஒன்னொன்னா நம்ம வாங்குவோம். கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பா வீடியோக்கு கீழ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எந்த பிளேஸ் நல்லா இருக்கும் இந்த மாதிரி பொம்மை வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என் வீடியோஸ் பாருங்க. கண்டிப்பா வீடியோக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த வீடியோ இதோட முடியுது. பயணங்கள் என்றைக்கும் தொடரட்டும்.